வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கதாநாயகியாக இருக்கிற தேவயானி அவங்களோட மகள் பற்றின ஒரு ரீசெண்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜி தமிழில் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் தன்னோட மயக்கும் குரலால் ரசிகர்களோட மனசை கவர்ந்துட்டு வர தேவயானி அவங்களோட மகள் இனியா இப்போ சினிமா வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பாடகியாக அறியப்பட்ட இனியா இப்போ சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாக போவதாக ஒரு தகவல் பரவி வருதுங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட படம் குறித்த ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. வாருங்க அந்த பரபரப்பான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். நடிகை தேவயானினாலே தமிழ் சினிமாவில் ஒரு குடும்ப பாங்கான கதாநாயகியாக பல வெற்றி படங்களை நடித்த ஒரு முன்னணி நட்சத்திரங்க. அவங்களோட மகள் இனியா அம்மாவோட பெயரை பயன்படுத்தாமல் சொந்த முயற்சியில் தன்னோட திறமையை நிரூபிக்க வேணுன்றதுக்காகவே ஜி தமிழில் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக களமிறங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட மூலமாக அவங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. சரிகமப நிகழ்ச்சியில் முதல் வாரத்திலேயே மயில் போல பொண்ணு ஒன்றுன்ற பாடலில் பாடி ரசிகர்களோட மனசில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் தன்னோட குரலுக்கு ஏற்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து வராங்க. இவங்களோட இசை பயணம் தொடர்ந்து பல இளம் பாடகர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தாங்க கொடுக்குது. பாடகி இனியாவுக்கு சினிமா துறையில் ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்திருக்கதா தகவல் வெளியாகியிருக்குங்க. அதுவும் பாடகியாக மட்டும் இல்லாமல் நேரடியாக கதாநாயகியாகவே அவங்கள அறிமுகமாக போகிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தி சரிகமப ரசிகர்களுக்கும் மத்தியிலையும் தேவயானி ரசிகர்களோட மத்தியிலையும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியுமே ஏற்படுத்தியிருக்குங்க. நடிகையோட மகளாக இருந்தாலும் பாடுகின்ற அடையாளத்தோட களமிறங்கணும்னு இனியா இப்போ நடிப்புலையும் களமிறங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களோட பன்முக திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கதா எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்களோட திறமையை பாராட்டி தேவயானி தன்னோட மகள் சொந்த திறமையில் முன்னுக்கு வர வேணும்னு இந்த நிகழ்ச்சியில் சரிகமபால அவங்கள அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. சரி, எந்த படத்தில் இனியா கதாநாயகியாக அறிமுகமாக போகிறாங்கன்னு பார்க்கலாமா? தெலுங்கில் ராம் ஜெகதீஷ் இயக்கத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் தாங்க கோட். இந்த திரைப்படத்தோட தமிழ் ரீமேக் உரிமையை இயக்குனர் தியாகராஜன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் தான் தேவயானியோட மகள் இனியா கதாநாயகியாக அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கில் வெளியான இந்த படம் ஒரு விறுவிறுப்பான மற்றும் சிந்திக்க வைக்கிற ஒரு கதையம்சம் கொண்ட திரைப்படன்றதுனால இனியாவுக்கு இது ஒரு நல்ல அறிமுகமாக அமையும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பாடகியாக அவங்க திறமையை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ நடிகையாகவும் அவங்க திறமையை வெளிப்படுத்த இந்த வாய்ப்பு ஒரு நல்ல தொடக்கமாகவே இருக்குங்க. இனியாவோட புகழ் சரிகமப மேடையில் மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களிலும் வந்துகிட்டு இருக்கு. கடந்த வாரம் சரிகமப நிகழ்ச்சியில் அவங்க மாமா நக்குலோட இணைஞ்சு பாடிய உனக்கென்ன வேணும் சொல்லுன்ற பாடலும் இணையத்தில் ரொம்பவுமே வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. இனியா சினிமாவிலையும் ஒரு கதாநாயகியாக ஜொலிக்க வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லைன்றாலும் விரைவில் படக்குழு தரப்பிலிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வெளியாகும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.